ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள். வைஷ்ணவனின் பாஹ்ய லட்சணங்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவசியம் அறிந்து அதன்படி நடப்பதற்காக ஸ்ரீ வைஷ்ணவனின் பாஹ்ய லட்சணங்களை வரிசைப்படுத்தி அறிவிக்கும் ஒரு ஸ்லோகம். ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலாகா, ஏ பாகுமூலே பரிச்சின்னித சங்க சக்கராகா, ஏ லலாட பலகேலச தூர்த்வ புன்றாகா, தே வைஷ்ணவாகா சததமாசு பவித்ர சந்தி. பைங்கமலத் தண்தெறியல் பற்றபிரான் என்று திருப்பாவையில் பெரியாழ்வார் வர்ணிக்கப்படுகிறார். தாமரை மணிமாலை, துளசி மணிமாலை இவற்றை கழுத்தில் அணிவது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். பெருமாள் சாத்திக்களைந்த பவித்ரம் எனப்படும் பட்டு நூல் மாலைகளையும் அணிவர் வைணவ பெரியோர்கள். கைகளின் மேல்பாகங்களில் பொறிக்கப்பட்ட எம்பெருமானின் திருவாழி திருசங்கங்களின் அடையாளம் இன்னொரு லட்சணமாகும். இதுவே திருவிலச்சினை என்பது. நெற்றியிலும் உடலில் உசித ஸ்தானங்களிலும் நடுவில் ஸ்ரீசூர்ண ரேகையுடனும் கூடிய ஊர்த்வ புன்றங்களை அணிவது மிக முக்கியமான லட்சணம். பஞ்சசம்ஸ்காரம். ஆச்சாரிய ச ஹரிஸ் சாக்ஷாத் என்கிறபடி ஆச்சாரியனானவன் எம்பெருமானின் சாக்ஷாத் அவதாரம் என்ற நம்பிக்கை அவசியம் வேண்டும். அவரவர் குலத்திற்கு வாய்த்துள்ள ஆச்சாரியனை அறிந்து மேற்சொன்ன விசுவாசத்துடன் அவரை அணுகி பிரார்த்தித்து பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற வேண்டும். சமாஸ்ரயணம் என்று சொல்லப்படும் இந்த பஞ்ச சம்ஸ்காரம் ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கும் வைஷ்ணவ ஜென்மாவை அமைத்து தருகிறது. பஞ்ச சம்ஸ்காரம் என்பது தாபம், புன்றம், நாமம், மந்திரம், யாகம் என்ற 5 சம்ஸ்காரங்களை உள்ளடக்கியது. தாபம் என்பது திருவாழி திருசங்கு அடையாளங்களை அக்னி மூலம் பெறுதல். புன்றமாவது திருமண் காப்பணிதல். நாமமாவது பெயர் சூட்டப் பெறுவது. மந்திரமாவது இரகசியமான ஸ்ரீ வைஷ்ணவ மந்திரங்களை ஆச்சாரியனிடம் உபதேசமாக பெறுதல். பிரபத்தி என்பது இதில் அடங்கிவிடுகிறது. யாகம் பகவத் ஆராதனத்திற்கு யோக்கியராதல். தாப சம்ஸ்காரம். தாப சம்ஸ்காரத்தில் ஆச்சாரியன் திருவாழி திருசக்கரங்களின் அடையாளங்களை அதற்கென்று வளர்த்த பவித்திரமான ஹோமாக்னியில் காய்ச்சி அதை சிஷ்யனின் புஜங்களில் ஊற்றி அடையாளம் பண்ணுகிறார். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட் செய்கின்றோம் என்று பெரியாழ்வார் திருவாக்கு. பவித்ர மித்யக்னி பிராமணஸ் சாயுஜ்யமாப்னோதி சாலோகதாமாப்னோதி என்று ஸ்ருதி. இதுபோல பல வச்சனங்கள் உண்டு. தீயிற் பொலிகின்ற திருவாழி திருசங்குகளாலே ஒற்றுண்டவன் பரம புருஷனின் பதத்தை ஸ்ரீவைகுண்டத்தை நிச்சயமாக அடைகிறான் என்கிறது சாமவேதம். இப்படி ஆச்சாரியன் சுதர்சன பாஞ்சசன்ய சின்னங்களால் அடையாளம் செய்து வைப்பது ஒரு முக்கியமான வைதீக வைஷ்ணவ சம்ஸ்காரம் ஆகும். புன்ற சம்ஸ்காரம். திருமண் காப்பே ஒருவன் வைஷ்ணவன் என்று எளிதில் அறியும்படியான வெளி அடையாளமாக உள்ளது. பெயரில் இருந்தே இது நமக்கு பல விதங்களில் காப்பாக அமைந்துள்ளது விளங்கும். புன்றம் என்று மேல்நோக்கி செல்லும் ரேகைகளை சொன்னபடி நம்மை இவை ஊர்த்வ மேலான உலகங்களுக்கு நடத்தக்கூடியவை. திருமண் என்பது ஸ்வேதம் ருத்திகா எனப்படும் வெண்மையான களிமண்ணை இடைவெளியுடன் ஹரிபாதகாரமாக ஊர்த்வ புன்றத்தை இம்மண்ணினால் அணிய வேண்டும் என்பதற்கு பல பிரமாணங்கள் உண்டு. ஹரிபாதகாரமான ரேகைகளுக்கு எம்பெருமான் திருவடிகளின் வடிவம் போன்றது. நாசிகா மூலத்தில் லமனபீடம் அமைக்க வேண்டும். நாசிகா மூலம் என்பது மூக்கின் அடிபாகம் புருவ மத்திக்கு கீழ். இந்த இடைவெளியில் மத்தியில் சிவப்பு நிறமுடைய ஸ்ரீசூர்ணம் அணிய வேண்டும். ஸ்ரீ என்பதால் சகல மங்களங்களும் உண்டாகும் என்பது சொல்லாமலேயே விளங்கும். திருமண், ஸ்ரீசூர்ணம் இவை சேர்ந்த 3 ரேகைகளை திருமண் காப்பு என்றும் ஊர்த்வ புன்றம் என்றும் அழைக்கின்றோம். ஸ்ரீ பாஞ்சராத்திரம் முதலான சாஸ்திரங்களில் ஊர்த்வ புன்றத்தை நமது உடலில் 12 இடங்களில் எம்பெருமானின் முக்கியமான 12 திருநாமங்களை சொல்லி அணிய வேண்டுமென விதிக்கப்பட்டுள்ளது. அப்படியே பிராட்டியின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீசூர்ணம் அணிய வேண்டும். குழந்தை பருவத்திலிருந்தே நெற்றியில் திருமண் காப்பணிவித்து பெரியோர்கள் ரட்சையை செய்வித்தாலும் முதலில் ஆச்சாரியன் இதற்கான மந்திரங்களை உபதேசித்து நமது உடலில் தன் திருக்கையால் அணிவிப்பது ஒரு சம்ஸ்காரமாக அமைந்துள்ளது. எம்பெருமானின் பிராட்டியின் திருநாமங்களை சொல்லி அணிவதால் ஊர்த்வ புன்றம் நாமம் என்று சொல்லாலும் அழைக்கப்படுகிறது. கேசவன் தமர் என்ற திருவாய்மொழியில் இந்த 12 திருநாமங்களும் நமக்கு உபதேசமாக கிடைக்கின்றன. இதன் ஈட்டின் பிரவேசத்தில் ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனேன் என்கிறார்.
வைஷ்ணவத்வ சின்னமிரே திருத்வாதச நாமம் என்று எம்பார் வாக்காக காண்கிறது. ஒவ்வொரு திருமண் காப்பும் எம்பெருமானின் ஒவ்வொரு ஆச்சாரத்தை குறிக்கிறது. அவனே நம் உடலிலிருந்து நம்மை ரட்சிக்கிறான். 12 திருநாமங்களையும் தினமும் அணிய வேண்டும். இதுவே பெரியோர்களின் ஆச்சாரமும் கூட. திருமண் காப்பணிவதால் ஆத்மக்ஷேபம் மட்டுமல்ல, சரீரக்ஷேமமும் ஏற்படுகிறது. இது விஞ்ஞான ரீதியான உண்மை. நெற்றியில் உள்ள திருமண் காப்பை பார்த்தே ஒருவன் ஸ்ரீ வைஷ்ணவன் என்று அறிய முடியும். எவன் ஆத்மக்ஷேமத்திற்காக ஹரியின் திருவடிகளையொத்த ஊர்த்வ புன்றங்களை மத்தியில் இடைவெளியுடன் அணிகிறானோ அவன் பரமபுருஷனுக்கு பிரியனாய், தூய்மை உற்றவனாய், மோட்சத்துக்கு ஏற்றவனாக ஆகிறான் என்று வேத வாக்கியங்களின் மூலம் பிரமாணம் கிடைக்க காணப்படுகிறது. நாம சம்ஸ்காரம். நாம சம்ஸ்காரமாவது ராமானுஜதாசன், ஸ்ரீ வைஷ்ணவதாசன், மதுரகவிதாசன் போன்ற தாசிய நாமத்தை ஆச்சாரியனால் சூட்டப்பெறுவது. பெரியோர்களை தண்டன் சமர்ப்பித்து வணங்கும் போது அடியேன் ராமானுஜதாசன் போன்று தாசிய நாமாவை அவர் காது படும்படி சொல்லி வணங்க வேண்டும். மந்திர சம்ஸ்காரம். மந்திர சம்ஸ்காரமாவது திருமந்திரம், அதன் விவரணமான துவயம், சர்மஸ்லோகங்கள் இவைகளை உபதேசமாக பெறுதல். இவற்றின் உள்ளுரை பொருள்களையும் ஆச்சாரியனிடமிருந்து அறிந்து கொள்ளல் அவசியம். அறிந்து அவ்வர்த்தங்களின்படி சொரூபம் அறிந்து அதன்படி நமது மனோபாவத்தையும் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ளல் அவசியமானது. இம்மூன்று மந்திரங்களுள் துவயத்தையே சதா அனுசந்தித்து வந்துள்ளனர் நமது ஆச்சாரியர்கள். துவயமர்த்தானு சந்தானேன சக யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று நம்பெருமாள் உடையவருக்கு நியமனம் பண்ணியதாக சரணாகதி கத்தியத்தில் காணலாம். மணவாள மாமுனிகளும் மந்திர ரத்னானுசந்தான சந்ததஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம். மந்திர ரத்னமான துவயத்தை சதா அனுசந்திப்பதனால் துடிப்பது போல அசையும் திருப்பவளத்தை உடையீர். அதன் ஆழ்பொருளை சிந்திப்பதனால் மகிழ்ச்சி பொங்கும் திருமேனியை உடையீர் என்று தினசரியையில் போற்றப்படுவது காணலாம். துவயத்தை ஆச்சாரியன் உபதேசிக்கும் போது திரும்ப சொல்லுவதால் நாம் எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதி பண்ணியவர்கள் ஆகிறோம். துவயத்தின் முன்பாதியினால் எம்பெருமானின் திருவடிகளை பெரிய பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு புகழாக பற்றுகிறோம். பின்பாதியினால் திவ்ய தம்பதிகளின் மகிழ்ச்சிக்கு உறுப்பாக நித்திய கைங்கரியம் பண்ணும் பேற்றை யாசிக்கிறோம். எல்லா காலங்களிலும் எல்லாவித கைங்கரியங்களும், அதாவது மனம், மெய், வாக்கு இவை கொண்டு செய்பவை உத்தேசியமே. யாகம். யாகம் என்பது எம்பெருமானுக்கு திருவாராதனம் சமர்ப்பிப்பது. இதை இஜ்ஜை என்றும் சொல்லுவர். நம்மை எம்பெருமானிடத்தில் அழைத்து சென்று இவன் ஸ்ரீ வைஷ்ணவன், ராமானுஜீயக, ராமானுசன் அடியான், இவனை மங்களாசாசன பரனாக ஏற்று இவன் கையால் திருவாராதனம் கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்து ஏற்றுக்கொள்ள பண்ணுகிறார் நமது ஆச்சாரியர். பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவன் ஸ்ரீ வைஷ்ணவ தீட்சை பெற்றவன் ஆகிறான். எம்பெருமானாரின் திருவடி சம்பந்தம் பெற்று இவன் நம்மவன் என்று அபிமானிக்க பெற்றவன் ஆகிறான். எம்பெருமானாரடியர் யாவர்க்கும் பேரு நிச்சயம் என்று பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே எனப்பட்ட திருவரங்க செல்வனுடைய திருவாக்காகும். சமாசிரயணத்தின் போது ஆச்சாரியனால் பெறும் 5 சம்ஸ்காரங்களும் நம்மை தூய்மை பெற செய்து ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மத்தை தருகின்றன. ஸ்ரீ வைஷ்ணவனை எல்லா தேவதைகளும் கௌரவிக்கின்றனர். யமபடர்கள் இவனிடம் வர நடுங்குவார்கள். இவர்கள் மேலான பரமபதத்தையே அடைவார்கள். சகல பிரமாணங்களும் இசையும் இந்த சம்ஸ்காரங்களை நாம் அடைவது மிகவும் அவசியம். இது பகவத் ஆக்ஞையும் கூட. ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.